காலங்களிலே ஷிர்கான இடங்களுக்கு சென்று நாகூர் தர்காவிற்கு சென்று அந்த தர்காவுக்கு முன்னிலையில் பவ்யமாக நிற்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைகளிலே ஈடுபடுகின்றார்கள். அவங்க சொல்லலாம், உள்ளத்திலே எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த எண்ணமும் இல்லை, வெளிப்படையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லலாம். இது என்ன காரணம்? அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நாம் உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, நம்பிக்கை, ஈமான், அது நாம் வெளிப்படையாக செய்கின்ற செயல்களின் மூலமாக அதற்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்று நாம நினைக்கின்றோம். அப்படி அல்ல. உள்ளத்தில் நாம் ஏற்றிருக்கக்கூடிய ஈமான், அந்த ஈமான் அதற்கு குறைபாடு ஏற்படக்கூடாது என்றால், அந்த ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் செயல்பாடும் அந்த ஈமானுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். நான் சொன்னதை கொண்டு உள்ளத்தில் ஈமான் இருந்தால் போதுமானது. நாம் செய்கின்ற ஷிர்கான செயல்களினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது முர்ஜியாக்களின் கொள்கை. முர்ஜியாக்கள் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு வழிகட்ட கூட்டம் இருந்தது. அவர்களுடைய நம்பிக்கை தான் உள்ளத்தில் ஈமான் இருந்தால் போதும், தொழ வேண்டிய தேவையில்லை. உள்ளத்தில் ஈமான் இருந்தால் போதும், ஷிர்கான எந்த காரியங்கள் செய்தாலும் அதனால் ஈமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நம்புகின்றார். அப்படி அல்ல. அல் ஈமான் யஸீது பித்-தாஅ வ யன்குஸு பில்-மஅசியா. ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக அதிகரிக்கும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலமாக குறையும். அல் ஈமான் கௌலுன் பில் லிசான், நாவினால் ஷஹாதாவை மொழிவது, இஅ்திகாதுன் பில் கல்ப், உள்ளத்தில் உறுதியாக நம்புவது, அமலுன் பில் ஜவாரிஹ், வெளிப்படையாக அமல் செய்வது. அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்தில்